உமக்கு கோடி 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 நன்றிகளை செலுத்துறோம் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்டில் அப்பா இந்த நாலாம் தேதியை காண பண்ணின தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் எங்களை தெரிந்த தேவன் அப்பா. அப்பா, உங்க அழைப்பை அப்பா நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய அப்பா, உங்கள் வசனத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரன், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இல்லாதபடிக்கு அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நாங்கள் பேசாமல் அப்பா நீங்க அப்பா ஏசாயாவின் நாவை தொட்டது போல எங்கள் ஒவ்வொருடைய நாவை தொட்டு அப்பா உங்க வார்த்தைகளை பேச உங்க ஊழியங்கள் அழைப்பை தேடி ஓட அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீ திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளா இருக்கட்டும் ராஜா. உமக்கு கோடி 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் காட். ஸ்தோத்திரிக்கிறோம். நான் எடுத்த வசனம், அதாவது இந்த சிஸ்டர் இந்த மெசேஜ் கொடுக்க சொல்லி எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தாங்க. ஆனாலும் அது இப்ப இல்ல, அப்ப இல்ல, இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி 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 கர்த்தர் இன்னைக்கு நியமிச்சிருக்காரு. ஏன்னா கடந்த ஒரு மாசமா என்னோட வாழ்க்கையில எப்படியோ புயல் அடிச்சு ஓஞ்சி நின்றுருக்கு. ஆனாலும் இன்னும் நிக்கல. எனக்கு இப்ப கூட வார்த்தைகள் எனக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. முந்தானேத்து நினைச்சேன், நம்ம யாரையாவது கொடுக்க சொல்லலாமா அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் ஏற்கனவே 2 தடவை நம்ம சிஸ்டர்ட்ட சொல்லிட்டோம். சரி, கர்த்தர் நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் நான் எப்பவுமே ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இருப்பேன். ஆனா எனக்கு நேத்து வரைக்கும் எனக்கு எந்த மெசேஜுமே மண்டையில ஏறவே மாட்டேன்ருச்சு. எதை பத்தி எடுக்கிறது? எல்லாரும் நல்லா எடுக்கிறவங்க எல்லாம் இந்த குரூப்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கில்ட் ஃபீலிங். நல்லா எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, நல்ல நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த வசனமும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் என் வார்த்தை இருதயத்துல அன்னைக்கு நிரப்பி இல்லை. அதுதான் உண்மை. அப்படியே துக்கம், பயம் எல்லாம் கலந்து நிரப்பி இருந்துச்சு. ஒரு வாரமா எனக்கு ரொம்ப ஒரு பாரம். அதனால நான் மெசேஜ பத்தி நான் யோசிக்கவே இல்லை. முந்தா நேத்து கூட போனை எடுத்துட்டு 2, 3 தடவை எடுத்துட்டு மெசேஜ் போட்டுடலாம் சிஸ்டருக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி, இருந்தாலும் வேண்டாம். அன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, மெசேஜ் கொடுக்கறதுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கொடுங்க, அதுக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம், இதுல ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பக்கம் மனசுல குத்திட்டு இருந்துச்சு. சரி, நம்ம 2 தடவை சொல்லியும் நம்ம கொடுக்கலையே, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு. அப்புறம் நேத்து எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அது என்னன்னா, நீ காலார் கூட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினான், ஆனால் குதிரையோடு எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலமாய் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் முன்னே போது நீ எப்படி செய்வாய் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். அது எபிரேயர் 12:5 இருக்குது. எனக்கு அப்பதான் தோணுச்சு, அதான் இதுக்கே நம்ம இவ்வளவு பேர் நமக்கு ஹெல்ப், அதாவது ஒரு பிரேயர் குரூப், ஒரு பிரேயர் சொன்னோம்னா நமக்காக ஜெபிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை ஜெபம் ஜெபிக்கிறாங்க. 3 to 4 ஜெபமாகட்டும், இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெப குழுமாகட்டும், நமக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணி பண்ணி நம்ம அற்புதங்கள் நடந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்ல இவ்வளவு தயங்குறோமே அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு அந்த வார்த்தை ரொம்பவே உறுத்தலாவே இருந்தது. அப்போ அப்ப நான் அதுக்கு பதில் மெசேஜ் எடுத்தேன். நான் கொஞ்சம் தேடி தேடி எடுத்தேன். இப்போ காலையில வரைக்கும் நான் கொஞ்சம் எடுத்தேன். காலையில கூட வசனம் எனக்கு மண்டல் நிக்குது, ஆனா எந்த அதிகாரத்துல இருக்கு என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலே நான் இந்த ஜபத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜெபிக்கவோ நல்ல வேதம் வாசிக்கவோ எனக்கு தெரியும். அது வரைக்கும் ஏதோ சர்ச்சுக்கு போவோம், சண்டே ஒரு நாள் தானே, கேட்டுட்டு வருவோம், அப்புறம் கேர்சல் போவோம், அது கேட்போம், அது மட்டும்தான் இருந்தது. ஆனா இதுல டெய்லி நம்ம கேட்டு 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 வசனம் என்னன்னு தெரியுது, ஆனா எனக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா மனசுல அவ்வளவு குழப்பம், பதட்டம், அப்படி ஒரு ஒரு வாழ்க்கையில அப்படி ஒரு இப்படி போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் எது இருந்தாலும் நம்மள நடத்துவார், நடத்த வல்லவரா இருக்கிறார். அன்று நடத்தின தேவன் இன்று நடத்துவார். அன்று இருந்து நம்மளோடு கொடுத்திருந்து தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன், அதே தேவன் நமக்கு இப்பொழுதும் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த வசனம் ரொம்ப ரொம்ப என்ன ஒரு பக்கம் தேற்றி எடுத்தாலும் எனக்கு நிறைய உபதேசங்களை சொல்லிட்டு இருந்த மாதிரி எனக்கு இது தோணுச்சு. நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார், ஆனால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்?
சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால், நம்ம சமாதானம் இருக்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம் ஒழிய, ஆனா நம்ம கர்த்தரோட வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்போ ஜெபிக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சின்ன சின்ன ஜெபத்துக்கு கூட நமக்கு டக்குன்னு பதில் வந்துருது. ஆனா நம்ம நீண்ட நாள் ஜெபிச்சுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு பதில் இல்ல. அப்படி இருக்கும்போது காலையில சவுந்தர சிஸ்டர்ன்னு நினைக்கிறேன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நெடுநாள் என்னவோ மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஆமா. எதுக்கு தாமதமாகிறது அப்படின்னு, அது உனக்கு நல்லதா கிடைக்கும் போது கடைசியில அற்புதமா கிடைக்கும். அது அதிசயமா இருக்கும் அது கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பார்த்தேன். அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு வழியில என்ன நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ட்டு நான் அந்த மெசேஜ் எடுத்தேன். அப்ப எத்தனையோ தடவை எரேமியாவும் இது மாதிரிதான் மனம் உடைஞ்சிட்டு கர்த்தர்ட்ட கேக்குறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்ன ஆண்டவரே கர்த்தர் அறிஞ்ச ஜனங்க பின்வாங்கி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்ன உள்ள அதிகாரம் எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா வசனமும் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் நிறைய வசனம் எடுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு எனக்கு எடுக்க தெரியாது, இருந்தாலும் நான் எடுக்கிறேன். ஓகே, கர்த்தர் என்னோடு இருப்பாராக. அப்போ எரேமியா பார்த்து கர்த்தர்ட்ட கேட்கிறாரு, என்ன எசப்பா இவ்வளோ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துட்டு கூட பின்வாங்கி போயிட்டு இருக்காங்களே, உண்மை விட்டு விலகி போயிட்டு இருக்க ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். நிறைய அற்புதம் அடையாளம் கண்ட போது கூட தண்ணி இல்ல, அது இல்ல, உணவு இல்ல, முறுமுறுத்த ஜனங்கள் நிறைய. அந்த மாதிரிதான் நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்ம முறுமுறுக்கிறோம், இல்லைன்னு கிடையாது, முறுமுறுக்கதான் செய்யறோம். இருந்தாலும் நமக்கு வார்த்தைகள் நேரம் வரும்போது, எசப்பா தப்பு, எசப்பா இந்த மன்னிச்சிருங்க, எனக்கு நிறைய அற்புதம் பண்ணிருக்கீங்க, சாரி சாரின்னு கேட்கறது உண்டு. அப்போ இந்த கடினமான இருதயம், கேட்க மாட்டோம்னு இந்த ஜனங்கள் கடினமான இருதயத்தோடு இருக்கிறாங்க, இவங்களை எப்படிப்பா சந்திக்கிறது? அப்ப கர்த்தர் சொல்றது, நீ இந்த ஜனங்க இப்படிதான், நீ இந்த ஜனங்களை வழி நடத்தி செல்றதுக்குதான் அப்படின்னு. அது மாதிரிதான் சில நேரங்கள்ல நமக்கு ஊழியக்காரங்க நிறைய பேரு நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம எப்பவும் வர்ற வார்த்தை தானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போயிடுறோம். ஆனா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் நம்ம அதனோட அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம காண முடியுது. அப்போ சங்கீதம் 119:5 சொல்றது, உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இருள் நிறைந்த பாதையில் டார்ச் இல்லாம நம்ம போக முடியாது. ஏதோ ஒரு டார்ச் வேணும். அடுத்தடி நம்ம எங்க எடுத்து வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அந்த வெளிச்சம் இருந்தாதான் நம்ம எடுத்து வைக்க முடியும். அப்போ அந்த வசனம் நம்ம இருதயத்துல நிரம்பி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த டார்ச்ன்ற ஒளி என்னதுன்னா, நீதிமொழிகள் 20:7 சொல்றோம், வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. நம்ம இருதயத்துல என்ன இருக்கு, நம்ம வெளியில எல்லாத்தையும் பேசும்போது நல்லா பேசுவோம், ஆனா நம்மளோட இருதயத்துல என்ன இருக்குது அப்படின்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் நம்மளை நடத்திட்டே போகும்போது நம்ம உள்ளத்தை நிரப்பி 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 நம்மளை நடத்துவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வசனத்தால நம்ம உள்ளத்தை ஃபுல்லா இருதயணும். நம்ம எப்படி கோபம், வஞ்சகம், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருந்துச்சு, அதாவது நம்ம துக்கம் இதெல்லாம் இருக்கும்போது அந்த வசனம் நமக்கு நிரப்பப்படாம இருக்குமாமா. கர்த்தர் பரிசுத்தமா இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் இருப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ அந்த வசனத்தால நம்ம ஃபர்ஸ்ட் நிரப்பணும். அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒரு கார்ல மேப் போட்டுட்டு நம்ம போவோம். அப்போ அத என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்ம தப்பான வழியில போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மனுஷங்க திட்டுவாங்க, ஏ முட்டாள், நீ இதுல போய் தப்பா போற பாரு அப்படின்னு திட்டுவாங்க. இந்த வழி இல்ல, அந்த வழி இது இல்ல, நீ இப்படி போயிருக்க கூடாது, அப்படி போயிருக்க கூடாதுன்னு திட்டுவாங்க. ஓகே, ஆனா அதை கூகுளால நம்ம திட்ட முடியாது. ஏன்னா என்ன சொல்லும், டர்ன் த ரைட், டர்ன் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம தப்பாவே போனா கூட திருப்பி நம்மளை சந்து சந்தா கூட்டிட்டு போனா கூட கரெக்டா கொண்டு போய் விட்டுரும். எந்த சந்துக்கு கூட்டிட்டு போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சுத்தி சுத்தி போகும், ஆனா கரெக்டா கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரிதான் கர்த்தர் நம்மளை எங்க எங்க சுத்தி 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 அடிச்சாலும் நம்மளுக்கு எங்க தெரியும், நம்ம பிள்ளைங்க எவ்வளவு அடிச்சா நம்ம பிள்ளைங்க தாங்குவாங்க அப்படின்ட்டு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கர்த்தர் சேர்ப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம்.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு உள்ள இருதயத்துல நமக்கு எப்போதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மாதிரி கர்த்தரோட மகிமையை நம்ம காணும்போது நம்ம விசுவாசம் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் விசுவாசம் வேணும். அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்னர் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கர்த்தரோட சமூகத்துல நம்ம நிற்கும் போது எல்லா மன வருத்தம் பாரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல, கர்த்தரோட வார்த்தையில நம்ம போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ எரேமியா இப்படிதான் கர்த்தரோட கேட்கிறாரு, இவ்வளவு பிரயாசப்படுறோமே ஆனாலும் ரிசல்ட் எதுவும் இல்லை, இவ்வளவு கண்ணீரின் எவ்வளவு போராட்டம், என் பலனை முழு பலத்தை நம்ம கொடுத்து ஜெபம் பண்ணாலும் ஒரு சில நேரம் ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்கல. அப்ப ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது, பதில் கிடைச்சிருக்குது. ஆனா நீண்ட நாள் நான் ஜெபிச்சுட்டு இருக்க ஜெபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கல. கர்த்தர் அது கொடுக்குற நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். கர்த்தர் நமக்கு வெளியரங்கமா அந்தரங்கத்துல ஜபிக்கிற ஜபம் வெளியரங்கமாக நமக்கு பதில் வரும். அப்போ கர்த்தர் நீ காலாட்களோடு ஓடும்போது உன்னால ஓட முடியல, நீ டயர்ட் ஆயிடுற, எப்படி குதிரைகளோடு ஓடுவாய்? நமக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த குழு நம்மளை எவ்வளோ தேற்றி ஆற்றி நம்மளை ஜபிக்கிறதுலயும் சரி, மெசேஜ் கொடுக்கறதுலயும் சரி, பாடுறதுலயும் சரி, எல்லாத்துலயும் நம்மளை டெவலப் பண்ணிட்டே இருக்கு. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ காலாட்களோடு ஓடும்போது சர்ச்சைக்கு போறவன ஜெபம் பண்றோம், காரியங்கள் முடியல அப்படின்னும் போது நம்ம நினைக்கிறோம், எதுக்கு ஜெபம் பண்றோம், எதுக்கு சர்ச்சைக்கு போறோம் அப்படின்லாம். என் பையன் அடிக்கடி கேட்பான், இவ்வளோ ஜெபம் பண்றோமா, எவ்வளோ பண்றீங்க, ஆனா ஒன்னும் சரியா இருக்க மாட்டேங்குதுமா அப்படிமா. அது காலம், கர்த்தர் குறித்த காலத்துல உனக்கு எல்லாம் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அவர் அழைத்த அழைப்பு பெரியது. அவர் அழைத்த அழைப்பு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளோ துன்பத்தின் மத்தியில நம்மளை கொண்டு போவாரு. ஏன்னா அவரு நம்ம அழைச்சிருக்காரு. உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை இருந்ததால நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்புக்கு நிகரே இல்லை. அவரோட கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி தப்புவித்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தரோட அன்புக்கு ஒருவர் கூட நம்ம பாத்திரம் இல்லை. அவ்வளோ அன்பு. கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உபத்திரங்கள் வரும்போது மற்றவர்களுக்கும் 1 மடங்கு, ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம வாசிக்கும் போது பாக்குறோம் அவங்களுக்கு 7 மடங்கு. ஆனாலும் அக்கினியிலிருந்து அவங்க எடுக்கும்போது ஒரு சேதமின்றி 4வது ஒரு ஆள் அங்க உலாவினார், அதுதான் கர்த்தர். அது போல நம்மளோட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற நம்ம உறுதியோடு தீர்மானத்தோடு நம்ம நடக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்போ நான் அந்த அக்கினியில இருந்து வெளியில வரும்போது முடி ஒரு கழுக கூட இல்லை. அப்போ அந்த கருகி போன வாசனை, அந்த ஸ்மெல்லு வரும்ல, நம்ம அடுப்புல வேலை செய்யும் போது நம்ம அதுல பட்ட கையில உள்ள லைட்டா முடி போட்டு அந்த வாசனை, ஒரு தீஞ்ச வாசனை வரும். அந்த வாசனை கூட வராம நம்மள கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்தி கொண்டு வர்றாரு ஒவ்வொரு நாளும். என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். 4வது ஒரு நபர் இயேசு. அந்த நபர் நம்ம வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்மளோடு உலாவி கொண்டு இருக்கிற போது நமக்கு என்ன வந்தாலும் அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் கையில விட்டு கொடுத்துட்டு நம்ம போக வேண்டியதுதான். புகை வாசனை கூட நம்மள வராம நம்மளை எவ்வளவு நல்ல தெய்வம்ல காப்பாத்திட்டு ஒவ்வொரு நாளும் வர்றாரு. அழைப்பு பெருசு, உபத்திரம் பெருசு. நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்ம கேட்கும்போது அது கிடையாது. துன்மார்க்கமா வாழ்கிறவர்களும் நல்லா இருக்காங்க, அசுத்தமா இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க. ஆனா நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனா இல்ல, நமக்குள்ள ஒரு தப்பு இருக்கும். நம்ம எல்லாரும் பரிசுத்தமா இருந்தா நம்ம ஜீசஸ் ஆயிரும். எல்லா விதத்திலையும் நமக்கு வியாதி போராட்டம்
அப்போ இதெல்லாம் வரும்போது கர்த்தர் நமக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. இந்த குதிரைகளோடு ஓடுவதற்கு மட்டும்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க ஒழிய காலாட்களோடு ஓட அல்ல. சில நேரத்தில் நான் எப்படி இருக்கிறோம், கோழி குஞ்சுகளை போல இருக்கிறோமா. அதாவது கோழி குஞ்சுக்கு ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா அப்படியே சோர்ந்து சோர்ந்து அப்படியே படுத்துக்கும். சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுல எல்லாம், என்ன கோழி குஞ்சு மாதிரி அப்படியே படுத்து கிடக்குற, முடங்கி முடங்கி படுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரு கோழி குஞ்சியா இருக்கக்கூடாது. பறக்கிற கழுகு மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் எழும்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து கர்த்தருக்கென்று வாழ, கர்த்தருக்கென்று நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். ஒரு சின்ன இது சொல்றேன். ஒரு கோழி வச்சுட்டு அந்த முட்டை வச்சு கோழி அடக்காக்கிறதுக்காக வச்சிருந்தாங்களாமா. அப்போ அதுல கழுகு முட்டையும் அதுக்குள்ள வந்துருச்சாமா. அது ஒரு சின்ன கதை தான். கழுகு முட்டையும் அதுல வந்துருச்சாமா. அது கோழியை முட்டையை கீழே வச்சுட்டு கோழியை மேல வைப்பாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அப்படி அடக்காக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோழி முட்டை குஞ்சு பொரிச்சு வந்துருச்சு. குஞ்சு பொரிச்சு மேல வந்துருச்சு. அப்ப அந்த முட்டையில கோழி முட்டையும் கழுகு குஞ்சு முட்டையும் பொரிச்சு ஒண்ணு போல வந்திருக்கும் போது, அப்போ இந்த கழுகு இந்த கோழி அந்த குஞ்சுகளை பின்னாடி கூட்டிட்டு போகும். குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த உடனே இறைக்காக அப்படியே கூட்டிட்டு போகும் பின்னாடி. அதுவும் எப்படி கூட்டிட்டு போகும்னா அந்த சட்டைக்கு மறைவில் வச்சு அப்படியே அணைச்சி கூட்டிட்டு போகும். ஏன்னா மேல ஏதாவது பருந்து கழுகு இதெல்லாம் வந்ததுன்னா அது அப்படியே தூக்கிட்டு போயிரும் குஞ்சு. அதனால அப்படி சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவர் மறைவில் சர்வ வல்லவர் நிலையில் அடைக்கலம் சொன்னோம். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் உன்னதர் மறைவில வச்சு நம்மளை பாதுகாத்து கர்த்தர் நம்மளை அது போல பாதுகாத்து வர்றார். அப்புறம் அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணுச்சா, கூட்டிட்டு அப்படி போயிட்டே இருந்திருக்கு. கூட்டிட்டு போகும்போது இறை தேடுறதுக்காக புழுவை அது மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி சாப்பிடும் பாத்தீங்களா. மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி அதுல ஒரு சின்ன சின்ன புழு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிடும். அப்போ கூடவே அந்த கழுகும் என்ன பண்ணுச்சோமா, அந்த புழுவை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இப்ப கழுகும் கோழி கொஞ்சம் பெருசாயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருசு வளர்ந்துட்டே நாளுக்கு நாள் கொஞ்சம் வளரும்ல, அது மாதிரி வளர்ந்துட்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு நாள் இந்த கழுகு குளிஞ்சு பார்த்துச்சோமா, மேல கழுகு பறந்துட்டு இருந்ததாமா. அப்ப அந்த கழுகை பார்த்து இந்த கழுகு குஞ்சு சொல்லிச்சான், இது எவ்வளவு உயரமா நல்லா பறக்குது இல்ல, நம்மளும் இப்படி பறக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஆசையா இருக்கு, ஆனா நம்ம கோழி குஞ்சா இருக்கோமே அப்படின்னு நம்ம சொல்லிச்சாப்பான். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரியாமலேயே நம்ம ஒரு சிலர் இருக்கிறோம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம கோழி குஞ்சு இல்ல, நம்ம கழுகுதான் அப்படின்னு அந்த கழுகுக்கு தெரியல. அப்போ அப்போ இந்த கோழி குஞ்சோட இருந்த கழுகு நினைத்தா கூட பறக்குறாங்க, எவ்வளவு உயரத்துல நம்ம பறக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் அந்த கழுகு என்பதையே மறந்து, அது போல நாமும் கழுகு என்பதை மறந்து போய்விட்டு கோழி குஞ்சு போல நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை போதும், இந்த லைஃப் போதும் அப்படின்ட்டு இல்லாம ஒவ்வொரு நாளும் உயர எழும்பி 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 பறந்து கொண்டு நம்ம போயிட்டே இருக்கோம். நாம் யாரோடு ஓடணும், யாரோட இருக்கணும் அப்படின்றது நம்ம தீர்மானிக்கல, கர்த்தர் தீர்மானிக்கிறது. நம்ம எஸ்தர் ஜெபக்குழுல அநேக ஜெபிக்கிற பிள்ளைங்களை எழுப்பியிருக்காங்க. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இவங்க நல்லா மெசேஜ் கொடுக்குறாங்கல்ல, இவங்க நல்லா ஆராதனை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்குள்ளேயும் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி நம்ம புடுவை சாப்பிட அழைக்கப்படல, நம்ம நல்ல கறி திட உணவு உன்னதமான ஆகாரத்தை சாப்பிட அழைச்சிருக்கோம். பிள்ளைங்களை போல பால் உண்ணுகிற குழந்தைகளாக அல்ல, நம்ம திட உணவு திட ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போது அப்போ நம்ம உயர பறக்க சாதாரணமான அல்ல, மேகங்களுக்கு மேல பறக்க வேண்டியவர்களாய் நாம். சின்ன வீட்டுக்குள்ள சின்ன கூட்டுக்குள்ள அது கிடையாது நம்மளோட லைஃப். ஓகே, அது நம்ம கர்த்தர் நினைச்சாரு நம்மளை கொண்டு என்ன காரியம் வேணாலும் செய்வார். நம்ம கண்மலை வெடிப்பில் வாசம் பண்ண வேண்டிய நாம் எப்படி இருக்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். நாம் யார் என்று தெரியாத வரைக்கும் நமக்கு வேற லெவல் போக முடியாது. கண்டிப்பா என் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்காரு, உங்களை என்ன திட்டத்துக்கு அழைச்சிருக்காரு, அதை நீங்க தெரிஞ்சு அந்த வழியில போங்க. ஏதோ ஜோம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏதோ ஜபிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி கேட்கும்போது, நம்ம பிரயாசப்பட்டு கேட்கும் போது
கர்த்தர் நமக்கு அது கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அநேகருக்கு அநேக ஊழியங்கள் உண்டு. ஆஹ் என்ன ஊழியம்னா ஒவ்வொருத்தருக்கு அப்போஸ்தலர் ஊழியம். இந்த வசனம் எனக்கு இந்த அதிகாரம் இந்த ஊழியம் வந்து எனக்கு தெரியும் 5 ஊழியம் இருக்குன்னு. எனக்கு காலையில டக்குன்னு ஞாபகமே வரல. நான் ஒவ்வொருத்தர் தங்கச்சிட்ட கேட்டேன், அண்ணிட்ட கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க. ஆஹ் 1 கொரிந்தியர் 12:28 தீர்க்க தரிசன ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம், அப்புறம் விடுதலை ஊழியம், குணமாக்கும் ஊழியம், எல்லா ஊழியம் இருக்கு. நம்ம கர்த்தர் நம்ம எந்த ஊழியத்திற்கு நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரோ அதுல நம்ம ஜோம் பண்ணி நம்ம கேட்டு அதுல முன் செல்ல கர்த்தர் நம்மளோட பிரயாசப்படுவார். அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தாவீது கோலியாத்திற்கு முன்ன நிக்கும் போது அவன் ஒரு சின்ன பையனா. ஆனா அண்ணன்கள்லாம் எதுல இருந்தாங்க? ராணுவத்துல இருந்தாங்க. ஆனாலும் கோலியாத்த கோலியாத் வந்து நிறைய ஐடியா வச்சிருப்பாராமா. எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்த்தர் வந்து வனாந்தரத்துல நடத்தினாரு கோலியாத்த. ஆனாலும் இவங்க படிக்கிறேன் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம் படிக்கிறேன். அதற்கு தாவீதே பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் இல்ல மேல இருந்து படிக்கிறேன். பின்னும் 44 1 சாமுவேல் 17:44. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றால், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். அவங்க அண்ணன் என்னவா இருக்காங்க? அந்த மாதிரி எல்லாம் இராணுவத்துல இருக்காங்க. ஏ அப்போ தாவீது என்ன இருக்கு? தாவீதுக்கு வந்து எல்லாமே கர்த்தர், எல்லாமே கர்த்தர். அப்போ தாவீத வந்து வனாந்தரத்துல கர்த்தர் நிறைய பயிற்சிட்டு இருக்கிறாரு. கரடிய கொல்றதுக்கு, சிங்கத்தை கிழிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காரு. அப்ப கோலியாத் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து நிக்கும் போது, அப்ப அந்த சின்ன பையன் எல்லாரும் அதுதான் இந்த மெசேஜ் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. இருந்தாலும் நான் கர்த்தர் என் மனசுல போட்டதை நான் சொல்றேன். அப்போ எப்படி அடிக்கணும்ன்ற அவங்க அண்ணனுக்கெல்லாம் ராணுவத்திலே இருந்தா கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா தாவீது எப்படி அடிக்கணும், யாரோட இருக்கணும், நம்மளோட யார் இருக்காரு அப்படின்றத கர்த்தர் வந்து தாவீது அறிஞ்சிருக்கிறாப்ல. எப்படி எனக்கு வந்து அந்த சின்ன குழாங்கல்லுல 5 குழாங்கல் மட்டும் எடுத்துட்டு போய் ஒரே கல்லால வீழ்த்தின கோலியாத்து எப்பேற்பட்ட மனுஷன் இல்ல. நல்ல ஒரு கர்த்தர் மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், என்னோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்தோட இருக்க யாவரும் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்னதான் பண்ணினாலும் நம்ம கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா எந்த காரியமுமே வாய்க்காமல் போகும். அது வந்து 100க்கு 100 100% உண்மை. நான் நிறைய இதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணலைன்னா கூட நம்ம நினைக்கிறது உண்டு, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணல அதனால இப்படி நடக்குதோ. நிறைய நான் இந்த ஒரு மாசத்துல நான் நிறைய என்னோட வாழ்க்கையில எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மைக்கு ஒரு சாட்சி, பவுல் எழுதின அத்தனை புத்தகத்தையும் அவ்வளோ புஸ்தகம் எழுதினாரு. அவரோட சாட்சி ரொம்ப பெருசா இருந்தது. அது மாதிரி நம்மளோட ஒவ்வொருவரோட சாட்சியும் ஒரு புஸ்தகமே பத்தாது. அது மட்டும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லா அவமானத்தின் மத்தியிலையும் தேவன் வந்து தாவீதை உயர்த்தினாரு. அப்போ எத்தனை சீமைகள் வந்தாலும் அப்ப தாவீது சொல்றாரு, என்ன அவனை விட்டுரு, அவன் என்ன அடிச்சு அடிக்கட்டும், என்ன கல் கொண்டு அடிச்சு அடிக்கட்டும், கர்த்தர் அதை நியமிச்சிருக்காரு, நீ சொல்லாத, நீ வந்து தடுக்காத, கர்த்தர் அதை நியமிச்சிருக்காரு. அப்போ நம்ம மேல யாரு கல்லெறிஞ்சாலும், அவதூறான வார்த்தைகள் பேசினாலும், அவமானப்பட்டாலும், உபத்திரம் வந்தாலும், நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நினைச்சிட்டு நம்ம வீக்காக்குறதுக்கு அல்ல. அந்த கல்லெறி, அவமானம், துக்கம் எல்லாம் அவமானத்திற்கு அல்ல, அவமான சின்னம் அல்லவே அல்ல. நம்ம எதுக்கு அழைச்சிருக்காரு? அதெல்லாம் காலாட்களோடு ஓட அல்ல, குதிரைகளோடு ஓட நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஒரு தடவை அக்கினியில போடும்போது, ஃபர்ஸ்ட் தடவை போடும்போது நமக்கு பயம் இருக்கும். ஆனா திரும்ப 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 அதை நம்ம போடும்போது அதை பத்தி 70 மடங்கு வந்தாலும் சரி, 100 மடங்கு வந்தாலும் சரி, நம்ம பயமே இல்லாம இருப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு.
அது மாதிரி தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால அந்த கோலியாத்தை நம்மள முறியடிக்க முடிஞ்சது. அதனால ஒரு கல் நீ நிந்திக்கிற தேவனை கொண்டு வருகிறேன்னு தான் வந்தாரே, மற்றபடி அவன் எந்த ஒரு ஆயுதமும் எடுத்துட்டு வரல. அது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ நம்ம சில நேரத்துல நம்ம பிள்ளைங்க கூட அப்படிதான். நம்ம தப்பு செஞ்சா அடிக்கிறோம் பாத்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது வலிக்குது வலிக்குதுன்னு கத்தும் பிள்ளைங்க, அழும். ஆனா எங்க வீட்ல எங்க பெரியவன் ரொம்ப அடி வாங்குவான். அப்புறம் நம்ம தப்பு செய்யும்போது சொல்லி சொல்லி பாக்கலன்னா நம்ம கையில எடுக்கிறது கடைசியில பெரம்புதான் இருக்கும். கையில எது கிடைச்சாலும் எடுத்து அடிச்சிருவேன். நான்லாம் என் பெரிய கையில எது கிடைச்சாலும் அடிச்சிருவேன். அப்படி ஒரு கோவப்படுத்துவான். அதனால அடிச்சிருவேன். அப்போ ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கும். திரும்ப திரும்ப அடிச்சேன்னா சரி 2 அடி தானே அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளைங்க போயிடும். அது மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் நம்மள உபத்திரவத்தின் பாதையில போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போய் போய் இவ்வளவுதானா, இதை விட நிறைய நம்ம பார்த்திருக்கோம். போயிட்டு போகுது, திட்டுறாங்க திட்டிட்டு போறாங்க, செய்யறாங்க செஞ்சுட்டு போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாயிரும். ஆனா அந்த எண்ணம் தீமைக்கல்ல, நல்லதுக்கு. நம்ம எதுக்காக அப்படின்னா காலர்களோடு ஓட அல்ல, குதிரைகளோடு ஓடுறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுக்கணும். நம்ம அழைப்பு நம்ம தெரிஞ்சு அழைக்கணும். அப்போ எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. என்ன ஒரு காரியம் வந்தாலும் நம்மளை சேதப்படுத்தாம கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அதற்கு காலாட்களோடு ஓட நம்மளை அழைக்கல. குதிரை தாத்தியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, யுத்த குதிரைகளோடு ஓட நம்மளை அழைத்திருக்கிறார், யுத்த குதிரைகளாக நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சமாதானம் உள்ளவர்கள் நீ அடைக்கலம். அடுத்தது ரெண்டாவது பாட்டு இழைக்க பண்ணினாலும் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நம்ம எல்லாத்தையும் தாங்கிட்டு எதனால குதிரைகளோட ஓட மட்டும் நம்ம அழைச்சிருக்க. 2வது பாயிண்ட், சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அப்போ நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு சேஃப்டியை பாக்குறோம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு ஏன் இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு சமாதானம் உள்ள தேசத்தில் நம்ம அடைக்கலமா இருக்கிறோம். அப்போ நம்ம சமாதானமே இருந்தாலும் நமக்கு என்ன? அப்படி இல்ல லைஃப் எப்பவுமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க லைஃப். நம்ம லைஃப், மனுஷங்களோட லைஃப் கிடையவே கிடையாது. ஒரு நேரம் பள்ளம் மேடு எல்லாத்திலும் நம்ம தாண்டி தாண்டி வரும்போதுதான் நம்ம அடையிற லக்க நோக்கி நம்ம அடைய முடியும். அப்போ எலியா 2 ராஜாக்கள், ஒரு சம்பவம், 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 7ல இருந்து வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி புத்திரில் 50 பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு பாருங்க எலியா. அப்போ எலியா அப்படி ஒரு யோதான கிராஸ் பண்ணி போகும்போது எடுத்துக்கொள்ளப்படணும். நான் இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு அப்புறம் சொல்றேன். ஓகேவா? அவர்கள் அக்கறைக்கு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அப்போ இந்த வார்த்தை பாருங்களேன், அவன் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு தெரியாது. ஓகேவா? சப்போஸ் தூங்கிட்டு இருக்க நேரம், ராத்திரி நேரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டா அவன் அந்த அற்புதம் அதிசயம் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியின் வரை உங்களுக்கு கிடைக்காது. அப்போ எலிசா என்ன பண்ணிருப்பாரு? ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்திருப்பாரா? அது எப்படின்னு தெரியல. யோர்தானை கிராஸ் பண்ணி எலியா மட்டும் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாரு, நான் எடுத்து கொள்ளும் போது நீ என்ன பார்த்துட்டு இருந்தாதான் உனக்கு அந்த இது. அப்போ என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. என்ன ஒரு டஃப்பான வேர்டு இல்ல? எடுத்துக்கொண்டு போகும்போது இல்ல, பார்க்கும்போது நீ என்ன பார்க்கணும், போகும்போது இல்லைன்னா உனக்கு இது கிடைக்காது. அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி கொண்டு போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே,
என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லிய தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அப்போ அந்த ஒரு அனுபவம் பாருங்க, பார்த்துட்டே இருக்கணும். எப்படின்னா போகும்போது நம்ம பார்த்துட்டே இருந்தாதான் உனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம், இல்லைன்னா அந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னு. அப்போ அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப எப்படி நைட்ல இல்ல காலையில நைட்டு எல்லாமே அந்த எலிசா தூங்காம இருந்திருப்பாரோ, எப்ப எடுத்து கொள்ளுவாங்க அப்படின்னு. இப்படி ஒரு கட்டளை கொடுக்கும் போது எந்த நேரம் போவாரு, எந்த நேரம் வருவாரு, நமக்கு அபிஷேகம் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவரு முழிச்சுட்டே தான் இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. அதனால எலிசா தூங்காமல் எப்பொழுதும் முழிச்சு கொண்டு அவர் எப்ப போவாரு, நம்ம அபிஷேகம் நமக்கு எப்போ. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்காம முழிச்சிருந்து நான் அப்படி யோசிச்சுட்டேன். நம்ம தூங்காம முழிச்சிருந்து ஜபம் பண்ணும்போது நமக்கு அநேக அற்புதங்கள். அது ரைட் தான். அடிக்கடி டாக்டர் சொல்லுவாங்க, நடுவுல நம்ம மெசேஜ்லயும் நிறைய கேட்டிருக்கோம், நடுராத்திரி எழுந்து ஜெபிக்கிற ஜபம் ரொம்ப அற்புதமானது, அதிசயமானது அப்படின்னு சொல்லிட்டு. பகல்ல ஜபிக்கிறத விட ராத்திரி நம்ம ஜபிக்கும் போது 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜபிக்கும் போது ஒரு சில நேரத்துல எந்திரிச்சு ஜபிப்போம், ஒரு சில நேரத்துல தூக்கம் வருதுன்னு திரும்ப முடிப்படுத்துறோம். ஆனா அந்த சோர்வு இருக்கக்கூடாது. அந்த சோர்வு இல்லாம நம்ம ஜெபிக்கும் போது எஜமான் எடுத்துக்கொள்ளும் போது நான் பார்க்கணும், எலியாவிடம் இருக்கிற இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேணும். அதுதான் நம்மளோட விருப்பமா இருக்கணும். அந்த அபிஷேகம் நமக்கு வேணும் வேணும் வேணும். காரியம் எப்படி இருக்குதோ, ஏசப்பா எனக்கு இது கொடுத்தா போதும், எனக்கு அது கொடுத்தா போதும் அப்படின்னு இல்ல. நம்மளோட அபிஷேகம் நமக்கு வேணும். ஏசப்பாவோட அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கும் போதுதான் காரியம் நமக்கு எல்லாத்தையும் வாய்க்கப்போம். நம்ம சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதுதான், ஜெபம் பண்றது நல்லதுதான். தலைவலிக்கு, கால் வலிக்கு, வயிறு வலிக்கு எல்லாம் ஜெபம் பண்றது நல்லதுதான், இல்லைன்னு இல்லை. ஆனா நம்மளோட தேவைகள் என்ன, அவரோட வருகைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறோம், அவரோட இது. நான் போன தடவை ஒரு மெசேஜ் கொடுத்தேன், எரேமியா 12:2. நமக்கு முன்னாடி இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளோட இருக்கும்போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ பொறுமையோடு ஓடணும். 2வது விழித்திருந்து ஓடணும். 3வது என்னாச்சுன்னா ஜபம், அவரோட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதிர்ச்சியான விசுவாசி அபிஷேகத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதிர்ச்சியான விசுவாசி எப்படி ஜெபிச்சானா, மோசேக்கு கொடுத்த அந்த மகிமையை நாங்க பார்க்கணும், அவரோட மகிமை எங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு. ஆனா மோசேக்கு கேட்டதை கர்த்தர் கொடுத்தாரு. அவரோட 41 நாள் உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்து அதை பெற்றுக்கொண்டார். முகத்துல ஒரு அபிஷேகம், வல்லமை. அவரை கொண்டு நிறைய அற்புதங்கள் மோசையை கொண்டு நம்ம செஞ்சதை நம்ம படிக்கிறோம் வேதத்துல. அப்போ உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். தாவீது கேட்டாரு, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடினேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். அடுத்து எலிசா கேட்கிறாரு, உங்களுக்குள் இருக்கிற ஆவியை எனக்கு தாங்க ஏசப்பா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய வரத்தை எங்களுக்கு கொடுங்க, எனக்கு ரட்டிப்பாய் வேண்டும். அந்த வரம் ஒண்ணும் மிஸ் ஆகாம உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆவியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஒருத்தர் மகிமையை பார்க்கணுன்றாரு, உங்களுடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மோசையை கேட்ட போது, உம்முடைய மகிமை மாத்திரம் நாங்க காணணுமாப்பா, உம்முடைய சமூகத்துல நாங்க இருக்கணும், உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் எப்ப ஆவிக்குரிய கண்களை திறங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க எங்களுக்கு வழிகாட்டுகிற வார்த்தைகள் தீபமா இருக்கணும், பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்பா. நீங்க எங்களை நடத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாங்க போகணும். உமக்கு இருக்கிற அனுபவம் வரமும் இரட்டிப்பாய் வேண்டும் என்று எலிசா பூமிக்கு அடுத்தவர்களை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னது போல நம்ம மேலானவைகளை நாடணும். அது மத்தேயில
வாசிக்கிற வசனத்தை படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் தேடும் போது பின்னர் எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ மேலானதை நம்ம தேடும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரா இருக்கா. யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? குதிரையின் பலன் நமக்கு வேணும். எலியாவின் சால்வை என்னிடத்தில் இருக்கிறது. எலியாவின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவன். எலியா எந்த யோர்தானை பிளந்தாரோ அதே வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நம்ம பெரிய தீர்க்கதரிசின் கடைசி அற்புதங்கள் அவரிடமிருந்து சால்வையில் அடிக்கும் போது அதே அற்புதம் எலிசா எப்படி சால்வையை முறுக்கி அடிச்சாரோ அதே போல எலிசாவும் அடிச்சு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எலிசா நடந்த அதே ஆவிக்கூறிய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் அவருக்கு என்ன தெரிஞ்சது? எலியாவின் கைக்குள் தண்ணீர் வார்த்து சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா சால்வை முறுக்கி அடித்த பின் யோர்தானுக்கு பிறந்தது. யோர்தானை பிளந்து பிறகு அவருக்கு பேர் என்ன பேர் கிடைச்சதாமா? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்ற பெயர். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர் கொடுத்தது. முதல்ல அவருக்கு என்ன பேரு? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா சால்வை முறுக்கி அடித்து யோர்தானை இரண்டாக பிளந்த பிறகு அவருக்கு என்ன பேரு? தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவராம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். யோர்தானை கண்டு பயந்து ஓடுகிற அனுபவம் அல்ல நமக்கு. கர்த்தர் நம் கையில் சால்வையை கொடுக்க விரும்புகிறார். அபிஷேக தைல குப்பியை கொடுக்க விரும்புகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு புதிய பலனையும் புதிய வல்லமையால் நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். நம் காலாட்களோடு அல்ல குதிரைகளோடு ஓடு நம்ம அழைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தாவீது எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாரோ இருந்தாலும் கர்த்தர் அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார். நம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம வேண்டான்னு நம்மளை ஒதுக்கினாலும், என் தாய் தகப்பன் ஒதுக்கினாலும், என் பிள்ளைகள் ஒதுக்கினாலும் கர்த்தர் பரலோகத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் சேர்த்து கொண்டு அன்பாய் அரவணைக்கிறார். கர்த்தர் அன்பின் கயிர்களால் நம்ம ஒவ்வொருவரையும் கட்டி இழுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம காலாட்களோடு ஓட அழைக்கப்படல, குதிரை யுத்த வீரர்களோடு நம்ம ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வனாந்திரத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த தாவீது அவருக்கு கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், அவர் வல்லமையை பார்க்க ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்ட பாதையில், தனிமையின் பாதையில் எதற்காக தாவீது போனான்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பயிற்றுவிக்கிற தேவனா இருந்தபடியால் கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை இதுவும் அதை படிச்சு முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன் செய்திய. ஸ்தோத்திரம். என்னை காலாட்களோடு ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார். ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவார்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வா? நம்ம சமாதானமா இது போதும், இந்த லைஃப் போதும், அந்த லைஃப் போதும் என்று இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட குதிரை யுத்த குதிரையாக நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. காலாட்களோடு இப்போ சவுலோடு ஓடுகிறது குதிரையோடு ஓட நம்மளை ஒவ்வொரு நாளும் பயிற்றுவித்திருக்கிறார். அது போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து பலனுள்ளவர்களா இருக்கிறோம். சிங்கத்தை பார்க்கிலும் கரடியை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் கர்த்தர் யார் பெரியவர். 1 சாமுவேல் 16, 34, 35 படிச்சுட்டு முடிக்கிறேன். மறுநாளில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்தபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசிக்கொண்டுதான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. எப்போதும் சவுல் ஈட்டியை மட்டும்தான் எடுத்துட்டு எப்போதும் தெரிஞ்சாரு. ஆனா தாவீது எப்பொழுதும் சுரமண்டலத்தோடு அடைஞ்சார். அதனால அவனுக்கு கிடைத்த பரிசு என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட நம்ம இருக்கும்போது ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது நம்ம ஈட்டி கூட நமக்கு சுரமண்டலமா நமக்கு மாறக்கூடிய
தகுதி உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கொடுத்த நேரத்தை கொடுத்த அப்பா, இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அப்பா, செல்வி மகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றி செலுத்துறோம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குதிரைகளாக இருக்க எங்களை ஓட அழைத்திருக்கிறீங்க அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா. காலாட்களோடு ஓட அல்ல ராஜா, எங்களை யுத்த குதிரையை அழைத்திருப்பதற்காக நன்றி. கோடி 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 நன்றி. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, நீங்க அது போல ஒவ்வொரு அபிஷேகத்தை கொடுத்து அப்பா, யுத்த குதிரைகளாக ஓட நீங்க அப்பா, நீங்க வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.